வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. கூட்டணி நிலவரங்கள் தமிழ்நாட்டை மட்டுமல்ல தேசிய அளவிலும் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தி வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி முதல்ல தங்களுடைய தொகுதி பங்கீட தொடங்கினாங்க. ஆனால் இன்னும் முடிந்த பாடில்லை. காரணம் என்ன அப்படின்னா, விசிகே அதே போல காங்கிரஸ் மற்றும் அதிமுக இவர்களோடு இன்னும் பேச்சுவார்த்தை நீடித்து வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன்னொரு புறம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவோடும் பேச்சுவார்த்தை, அதே போல பாமகவோடும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் இரண்டு தரப்பிலும் பேச்சுவார்த்தைகள் சென்று கொண்டிருக்கிறது. பாமக நாங்கள் அஃபிஷியலாக சொல்லுவோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் தேமுதிகவோடு பேச்சுவார்த்தை அஃபிஷியலாக நடந்து வருகிறது. அங்கேயும் கூட்டணி இன்னும் உறுதியானதாக தெரியலை. பாஜகவை பொறுத்தவரையில் தமாக சென்றிருக்கிறது, இன்னும் சில கட்சிகள் சென்றிருக்கிறது. இன்னும் யாரெல்லாம் வருவாங்கன்ற கேள்வி இருக்கு. ஓபிஎஸ் அந்த கூட்டணியில் இருக்காரா இல்லையா, தினகரன் இருக்காரா இல்லையா, இந்த முறை பிரதமர் வர்றப்போ அவங்களுக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை இன்னும் பாஜக வேறு ஏதாவது திட்டங்களை வச்சிருக்கா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இந்த மாதிரி மும்முனை போட்டியோ 4 முனை போட்டியோ எல்லா புறமுமே கூட்டணி பற்றி எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இன்னும் ஏன் இதில் முடிவு வரலன்ற கேள்வியும் இருக்கிறது. விவாதிக்க இருக்கிறோம். கடைசி நேர கூட்டணி இழுபறி காரணம் என்னன்னு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். காங்கிரஸ் கட்சியிலிருந்து துணைத் தலைவர் திரு இதயதுல்லா நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டனும் இணைந்திருக்கிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் முதல்ல இதயதுல்லா, இங்கே இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடெல்லாம் நிறைவு செஞ்சுட்டு இருக்கு, இந்தியா கூட்டணி முந்துகிறது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. பார்த்தீங்களா, ஜஸ்ட் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஜக வேட்பாளர் பட்டியலே வெளியிட்டு விட்டது. ரொம்ப ஸ்லோவா இருக்கும் காங்கிரஸ். அதாவதுங்க, இந்தியாவிலேயே இந்தியா கூட்டணியுடைய தொகுதியும் வேட்பாளர் அறிமுகப்படுத்தியது தமிழ்நாட்டில் தான். ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் நவாஸ்கனி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால் பல இடங்களில் எல்லாம் நாங்கள் தயாராக இருக்கோம். ஒரே ஒரு நிமிஷம், மற்ற விருந்தினர்களும் இணைகிறாங்க. திமுக தரப்பிலிருந்து வழக்கறிஞர் திரு சரவணன் இணைகிறார், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு எம் குமார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பெங்களூர் புகழேந்தி அவர்கள் ஓபிஎஸ் ஆதரவு நிலைப்பாட்டுடன் இப்போது உங்களூர் புகழேந்தியாக அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து திரு இதயதுல்லா. அதனால் இந்தியா கூட்டணி அனௌன்ஸ் பண்ணி ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் நம்முடைய பாஜக அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. எண்ணிக்கை முக்கியம் அல்ல. ஆக இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. இல்ல, ஒரு இடம் 2 இடம்லாம் விஷயம் இல்லை சார். 195 இடம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார். 1 தாங்க 100 ஆகுது, 1 தாங்க 200 ஆகுது. முதல்ல யார் செஞ்சாங்க? நீங்க சொன்ன வார்த்தை என்ன? முதலில் அறிவிக்கப்பட்ட ஒரு வேட்பாளர்னு நீங்க இந்தியாவில் இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டாச்சு, முடிஞ்சு போன விஷயம். அது சொல்லுவாங்க, முஸ்லீம்கள் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிச்சோன்னு சொல்லுவாங்க, விநாயகர் பேரை சொல்லி ஆரம்பிச்சா சொல்லுவாங்க. அதனால் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரச்சனைக்கு வருவோம். பாஜக இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்குது. அவங்களுக்கு முன்கூட்டி அறிவிக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை காங்கிரஸ், திமுக உட்பட இந்தியா கூட்டணியுடைய கட்சிகள் நல்லிணக்கத்தோடு புரிந்துணர்வோடு இருக்குது. இன்றைக்கு எங்கள் தலைவர், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி கொடுத்தாரு. நானும் அருகே உட்கார்ந்துருந்தேன். ரொம்ப தெளிவாக சொன்னார், எங்களுக்குள் புரிதல் உள்ளது, எங்களுக்குள் எந்த வேற்றுமையும் இல்லை, நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம், எங்களுடைய தொகுதி பேச்சுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இல்லை, அதில் இன்னொன்று சொல்றாரு, நாங்களும் இறங்கி வரவில்லை, அவர்களும் இறங்கி வரவில்லை என்றார். அப்போ இப்படியே நிற்குமா? எத்தனை நாளைக்கு அந்த வார்த்தை சொல்லலை. அதாவது 2 பேரும் இல்லை பேசி கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் நல்லிணக்கமாக பேசி கொண்டிருக்கிறோம், புரிதல் இருக்கிறது, புரிந்து உணர்வு இருக்கிறது, இந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய இலக்கங்கள் என்பது எப்பொழுதும் போல் இருக்கும், அது எந்த வகையிலும் குறையாது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றார். நிருபர்கள் கேட்டாங்க, நான் அருகே உட்கார்ந்து தான் இருந்தேன். அதனால பேசிக்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அகில இந்திய தலைவர்கள் தொலைபேசியில் பேசி கொண்டிருக்கிறார்கள். 2 முறை பேசிட்டோம். ஒவ்வொரு கட்சியும் முடிச்ச உடனே பாருங்க, ஏற்கனவே அதையும் சொன்னார். ஏற்கனவே உங்களுக்கு முஸ்லீம் லீக்கோடு கொங்கு தேசிய கட்சியோடு முடிஞ்சு போச்சு, அதே போன்று இடது 2 கம்யூனிஸ்ட் கட்சியோடு முடிஞ்சு போச்சு. ஒன்றா முடிச்சுட்டு அதிகமான எண்ணிக்கை உள்ள காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்து வருவாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, சிக்கல் இல்லாமல் இருக்கணும். சிக்கல் இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு சின்ன ஒரு தொகுதி 2 தொகுதியுடைய இதை முடிச்சுட்டு தான் மீதி முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் பாஜகவும் இருட்டில் ஆளை தேடுறாங்க, அதிமுகவும்
பகல்லையும் இருட்டிலையும் சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் விஷயமே. காங்கிரசின் காயத்திற்கு அதிமுக விட மருந்து இருக்கு அப்படின்னாங்க அதிமுக தலைவர். நான் கேட்கிற கேள்வி, அதாவது நல்லா தெரியும் சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அவங்களுக்கு வரும். ஏன்னா இந்த பழம் அவங்களுக்கு கிடைக்காது. காரணம் என்னன்னா, ஏற்கனவே 4 தேர்தல்களை 5 தேர்தல்களை சந்திச்சாச்சு. காங்கிரஸ், திமுக, விடுதலை இந்தியா கூட்டணி ஒன்றிணைந்து ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல், 2 பெரிய இடைத்தேர்தல், அதில் 13 இடங்களை திமுக கூட்டணி வென்றது. ஒரு 9 இடங்கள் தான் ஆளும் அதிமுக வென்றது. இதெல்லாம் ஒரு பக்கம் ஊரறிஞ்ச விஷயம். அதே மாதிரி 2 தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், 2 தேர்தலையும் இதே கூட்டணி இணைந்து செயல்பட்டு வெற்றிகரமாக இருக்கு. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு 50% மேல வாக்குகள் கிடைத்தது. இன்னைக்கு பாஜகவோடு அதிமுக இணைந்து 30 விழுக்காடு வாக்குகளை பெற முடியலைங்கும் போது நிச்சயமா 2 பேரும் தனியா நின்றாங்கன்னா என்ன நிலைமை? திரு பொங்கலூர் மணிகண்டன் இன்னும் திமுக கூட்டணியில இருந்து யாராவது வருவாங்கன்னு காத்திருக்க அதிமுக நாங்க மெகா கூட்டணி அமைப்போம் முதல்ல சொன்னாங்க. எங்க அமைச்சிருக்காங்க? இந்த வாரம் வரைக்கும் காங்கிரஸ் புண்ணுக்கு நாங்க மருந்து வச்சிருக்கோம் அப்படின்னு அதிமுக டிலே பண்ணிட்டு இருக்கு. இதுதான் காரணமா? தேர்தல் தேதியே இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் இது போன்ற அவசரம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதிமுக தனக்கான தேர்தல் வியூகத்தை மிகப்பெரிவாக அமைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மிகப்பெரிவான ஒன்று திமுக தான் நேர் எதிரான கட்சி. இப்ப பாஜகவையும் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜக திமுக அல்லாத கட்சிகள் யாரு வேண்டுமானும் வரலாம் என்கிற அடிப்படையில் தான் அது மாதிரி பேசப்படுகிறது. வேறு காரணம் எதுவும் இல்லை. இன்னொன்று பாஜகவோடு கூட்டணி சேர்ந்த கட்சியில பாக்குற திமுகவோடு சேர்ந்த கட்சிகளையும் பாக்குறாங்க. திமுகவோடு அணி சேர்ந்த கட்சிகள் அனைத்துமே தனித்து நின்று பெருமளவில் வாக்குகள் பெற்ற கட்சிகள் அல்ல. அங்க விடுதலை சிறுத்தைகளை தாண்டி மற்ற அனைத்து கட்சிகளுமே வாக்குகளை மிக சொற்பமாக வைத்திருக்க கட்சி. காங்கிரசுக்கும் சேர்த்துக் கொள்ள அவ்வளவுதான். மற்றபடி பாஜகவில் மிக மிக சொற்பமான வாக்குகள் கூட இல்லாத கட்சிகள் தான் அங்க இருக்காங்க. அதனால அதிமுக பலம் பொருந்திய இயக்கம், 2,7,00,000 உறுப்பினர்களை கொண்ட மாபெரும் இயக்கம். எனவே இந்த இயக்கத்திற்கு இது போன்ற சஞ்சலமோ சங்கடங்களோ எதுவும் எழாது. பாஜக திமுக அல்லாத கட்சிகளை அணிதிரட்ட வேண்டும் என்று அதிமுக விரும்புதுங்க. எல்லாரும் குட்டி குட்டி கட்சின்றீங்க. இப்ப நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? தேமுதிகவோட வாக்கு வங்கி எவ்வளோ? இல்ல நான் மறுக்கவே இல்லை. அதாவது தேமுதிக திரு விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற வரையும் மிக வலிமையாக இருந்தது. கொஞ்சம் குறைந்திருக்கலாம். இருந்தாலும் கூட அதான் திமுக பாஜகவை விரும்பாத அனைவரும் ஒன்று சேரலாம் என்பதுதான் அதிமுகவுடைய விருப்பப்படியான தேர்தல் யூகங்க. இதுல நீங்க நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ வலிமையான கூட்டணி அமைச்சிட்டோம்னு சொன்னதுக்கான சொல்ல வர்றேன். திமுக இருக்கிற கட்சிகள் ஒரு பிம்பம்ங்க. மக்கள் மத்தியில ஒரு பிம்பத்தை கட்டமைப்புதான் நோக்கம். அதாவது எங்களோட நிறைய கட்சிகள் இருக்கிற 2011 நினைவில் திரு கருணாநிதி இருந்த போது கூட இதே மாதிரி அனைத்து சாதி கட்சிகளாம் இணைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி தோற்றம் அளித்தார். அன்றைக்கு திமுக படுதோல்வி சந்திச்சதுங்க. அதனால தேர்தல் வியூகம் என்பது மக்களை சந்திப்பது, மக்களுக்கான நம்முடைய நிலைப்பாடுகளை அறிவிப்பது. கடந்த காலத்தில் 37 தொகுதிகளில் வென்ற திமுக இன்று வரையிலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது என்பதுதான் கேள்வி. அப்ப பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது என்பதுதான் இங்கே பேச்சாக இருக்கிறது. எனவே அந்த 2 கட்சிகளையும் புறக்கணித்து விட்டு மூன்றாவதாக அதிமுக மக்களை சந்திக்கிறது. ஏற்கனவே 37 உறுப்பினர்களை அதிமுக கொண்டிருந்த போது காவேரி பிரச்சனை அனைத்திலும் திமுக ஆளுங்கட்சி எதிர்ப்புல இதெல்லாம் சொல்றீங்க. ஆனா இன்னும் திமுகவுல இவ்வளவு கட்சிகள் இருக்கு. அந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குல்ல. அப்படி பார்த்தா அதிமுக தனித்து தானே நிக்குது இப்போ வரைக்கும். இல்ல சார், 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, திமுகவோடு அணி சேர்ந்திருக்கிற கட்சிகள் ஏற்கனவே உதயசூரியன்ல போட்டியிட்டு கிட்டத்தட்ட அவங்க திமுக சேர்ந்தவங்க தான். அதை அவர்கள் அந்த பொறுப்புல இருந்து விலகி விட்டு வெளியே வர முடியாது. எனவே பல்வேறு காரணங்கள் இருக்குங்க. இப்ப நீங்க அதாவது திமுக கட்சிகள் எல்லாம் சுயமாக ஒரு சின்னத்தில் நின்று வெற்றி பெற்ற கட்சி அல்ல. காங்கிரஸ் கட்சி பேசி முடிச்சிட்டாங்களா பாருங்க, விசிக பேசி முடிச்சிட்டாங்களா? இன்னுமே இல்லைங்க. மேஜர் பார்ட்டின்னு சொன்னா காங்கிரஸ் விசிக தான். அவர்களுக்குள் ஏன் முடிக்க முடியல? ஒரு சீட் வாங்குற கட்சியை கடந்த தேர்தலில் போட்டியிட்ட அந்த தொகுதியை ஒதுக்கிறது பெரிய முடிவெல்லாம் அல்ல. இன்னும் காங்கிரஸோடும் பிசிகாவோடும் அதிமுகவோடும் முடிவு விட்டாங்க பாருங்க. அங்கேயும் மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது. கடந்த தேர்தலில் திமுக சின்னத்தில் போட்டியிட்டு வென்றவர்கள் இந்த தேர்தலில் முடியாது என்று மறுப்பதற்கு காரணமே அதிமுக தான் காரணம். அதிமுக இருக்கிறது எங்களை காரணத்தை காட்டி திமுகவை இலகுவாக மிரட்டுறாங்க உண்மை. திமுகவோடு கூட்டணியில் அங்கம் வகிக்கிற அனைத்து கட்சிகளுமே
திமுக கடந்த காலத்தில் பெரிய போக்கில் நடந்த விஷயங்கள் எல்லாம் இந்த தேர்தல் ஏற்படாதுங்க. நிச்சயமாக திமுகவை மறைமுகமாக அந்த கட்சிகள் மிரட்டுகிறது என்பது உண்மை. இதயத்துள்ள மறுக்கிறார். ஆனா காங்கிரஸ் கட்சி மிரட்டுறாங்கன்றீங்க. நிச்சயமா சொல்றீங்க, பாஜகவோடு அதிமுக இல்ல, எளிதில் நாங்கள் மாறிவிடுவோம் அப்படின்னு சமைக்கு சொல்லாமல் சொல்லி சீட்டுகளை கூடுதலாக பெறுவதற்கான முயற்சி நடக்குங்க. கேட்போம் நான் திரு சரவணன் அவர்கள்ட்ட. இன்னும் வந்து திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு முடிவாகாததற்கு அதிமுக வெளியில இருந்து எக்ஸ்டர்னல் போர்ஸா இருக்கு, அதுதான் பிரச்சனைன்றார். திமுக வந்து இந்த தொகுதி பங்கீடு விஷயத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்த வேண்டும் என்பதை வந்து நன்கு அறிந்த கட்சி. இப்போ இது வந்து 1967 பல வானவில் கூட்டணிகளை கட்டமைத்து மிக சிறப்பான பல வெற்றிகளை பெற்று இந்தியாவுடைய தேர்தல் களத்தையும் தமிழ்நாட்டுடைய தேர்தல் களத்தையும் மாற்றிய வல்லமை திமுகவிற்கு உண்டு. இதற்கு முன்னால செய்து காட்டியிருக்கிறோம். இப்பொழுதும் அப்படித்தான். இதெல்லாம் உங்க தந்தி தொலைக்காட்சியிலேயே ஆல்மோஸ்ட் ஒரு 5 எலெக்ஷனுக்கு இந்த மாதிரி இதே டாபிக்ல பேசிட்டேன்னு நினைக்கிறேன் கார்கே. 2016 எலெக்ஷனு, 2019 எலெக்ஷனு, 2021 எலெக்ஷனு, இப்ப திருப்பி 2024 எலெக்ஷன்ல இதே கேள்வியை வந்து கேக்குறீங்க. இதை வந்து கூட்டணி நடக்குமா, இது இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமான்னு எல்லா தடவையும் இதே கூட்டணி இருக்காங்க சார். இப்போ திருமாவும் இருக்காரு, மற்றவங்க எல்லாம் கேட்டா நாங்க திமுக கூட்டணியில இருக்கோம், அவங்க அதிமுக கூட்டணிலாம் போலாம், அதெல்லாம் எங்க ஆப்ஷன் இல்லைன்றாங்க. ஆனா திரு பொங்கலூர் மணிகண்டன் சொல்ற ஒண்ணு, திமுக சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் இன்று வந்து இப்ப மதிமுக வந்து நாங்க பம்பரத்தில் போட்டியிடணும் வெளிப்படையா சொல்றாங்க, நாங்க பானை சின்னத்துல போட்டியிடணும் விசிக சொல்றாங்க. இந்த அழுத்தம் வந்து அதிமுக வெளியில இருக்கிறதாலன்றதை மறுத்துருவீங்களா? சார், எல்லா எலெக்ஷன்லயும் அதுதான் உங்களுக்கு வந்து வரலாறை கொஞ்சம் இது பண்ணி காமிச்சு. அதிமுகவுக்கு இந்த 2024 தேர்தலில் வந்து சார் ஒரு ஸ்பென்ட் ஃபோர்ஸ், அவர்கள் வந்து இந்த தேர்தலில் அவர்களால் எதையுமே வந்து செய்ய முடியாது. அவர்களுடைய பேச்சு இந்த இதுல எதுவுமே, அவங்க வந்து ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டர் மாதிரி தான் இருக்காங்க. பாஜகவிற்கு அவங்களுடைய மொத்த ஸ்பேஸையும் ஸ்வீட் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கிறது. முதல்ல வந்து அவர்கள் நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்றத வந்து அசர்ட் பண்ணணும். பாஜகவிடமிருந்து அந்த பாஜக வந்து அவங்க தான் வந்து தமிழ்நாட்டுல வந்து திமுகவுக்கு எதிரி என்ற ஒரு மாய பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல அந்த பிம்பத்தை உடைக்கட்டும் சார் அதிமுக. அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட டால் கிளைம்ஸ் எல்லாம் பண்ணட்டும். இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, இந்த கூட்டணி கட்சிகள் வந்து ஏதோ சந்தர்ப்பவாதத்தாலோ, திமுக கூட இருக்கவங்க ஏதோ சந்தர்ப்பவாதத்தாலோ இல்ல வந்து ஏதோ ஒரு புற அழுத்தத்தாலோ சேர்ந்த கூட்டணி கிடையாது. இது வந்து ஒரு கொள்கை கூட்டணி. 2019 முன்னால பாஜகவுடைய பாஜகவை அகற்ற வேண்டும். அந்த பாஜக செய்யக்கூடிய அந்த மதவாத அரசியலை எதிர்த்து உருவான கூட்டணி இது. இதை எப்படி சார்ட் அவுட் பண்ணணும், என்ன பண்ணணும் எங்களுக்கு தெரியும் சார். அதனால அது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய பிரச்சனை வேற. இந்த தேர்தலில் வந்து இந்தியாவின் அடையாளத்தை சிதைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவை எப்படி வந்து இங்கிருந்து அகற்ற வேண்டும், அவர்கள் வராமல் இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல். ஒரு சின்ன இது எப்படின்னா, ஒரு சின்ன இது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, மதுரைக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆக்குங்க மதுரைய அப்படின்னு சொல்லி தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வருகிறோம். முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பாஜக செய்ய முடியாது என்று விட்டார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜாம்நகர், குஜராத்ல இருக்க ஜாம்நகரை வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஆக்கிட்டாங்க சார். என்ன காரணமா? 10 நாளைக்கு திரு அம்பானியுடைய மகன் திருமணம் கூட நடக்கவில்லை. திருமணத்துக்கு முந்தைய ப்ரீ வெட்டிங் ஃபெஸ்டிவிட்டிஸ். இதற்காக நம்முடைய இந்திய விமானப்படையுடைய ஓடுதளங்கள் அங்க இருக்கு, அதற்காக ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க. அத இதுதான் பாஜக செய்து வந்திருக்கக்கூடிய அரசியல். பாஜக எப்படி குரோனி கேபிட்டலிசம் அப்படின்றதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் பாஜக இப்போ செய்து காட்டி இருக்கிறது. இதைத்தான் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இதை எதிர்க்க இது வந்து இந்த பொறுப்பு, இந்த தார்மீக பொறுப்பை உணர்ந்துதான் இப்படிப்பட்ட பாஜகவை எதிர்க்க வேண்டும், அவர்களை அகற்ற வேண்டும் ஆட்சி கட்டிலிருந்து என்ற அந்த தார்மீக அடிப்படையில் சேர்ந்த கூட்டணி. எல்லாத்தையும் நாங்க தீர்த்துக் கொள்வோம். திரு மணிகண்டன் அவர் சொன்ன மாதிரி ஆரம்பத்துல இருந்து ஒன்னா இருக்காங்க, அவங்ககிட்ட ஒரு மொமெண்டம் இருக்கு. இந்த தேர்தல் மோடி வேணுமா வேணாமா, இதுல அதிமுக எந்த நிலைப்பாடுமே இல்லையே. இல்ல, ஆரம்பத்திலிருந்து ஒன்றாக இருப்பாங்கன்னு அந்த மாதிரி இல்ல. 2019 நடந்த அந்த தேர்தல் கூட்டணி அந்த பேச்சுவார்த்தையும் இன்றைய வித்தியாசமா இருக்கு. இப்போ கடந்த தேர்தலில் மிக எளிதாக திமுக கூட்டணியை அமைத்துக் கொண்டதுல எல்லா ஊடகங்கள் எழுதுது, பேசினாங்க. அன்றைக்கு என்ன, அதிமுக பாஜகவோடு ஒன்றாக இருந்தாங்க. வெளியே வந்து யாரும் சேருவதற்கான ஒரு வழிமுறை இல்லை. இன்றைக்கு அப்படி இல்லை.
இன்றைக்கு மதிமுக நிபந்தனைகளை கடுமையா விதிக்குதுங்க. இப்ப மறுபடியும் திமுக என்று திரு கருணாநிதியால் சொல்லப்பட்ட மதிமுக பெருமளவு மதிமுக நிர்வாகிகள் திமுக போனவரை கூட இன்றைக்கு பலகீனம் சொல்லப்பட்ட மதிமுக திமுக பயப்படுதுங்க. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியோடு முரண்படிக்க அளவுக்கு பேச முடியுது. இப்ப விசிக 3 தொகுதி வேண்டும், பொது தொகுதி வேண்டும் என்று சொல்ல முடியாத காரணம் சார். இது வெளியில இருக்க அதிமுகவால அதிமுக கேக்குறாங்க. இல்ல சார், அதிமுக சஞ்சலமே இல்ல, அச்சமே இல்ல, பயமே இல்ல, துணிவா முடிவு எடுக்கிறாங்க, துணிவா செய்ய போறாங்க. ஆனா திமுக அப்படி இல்ல, அவர்களை சேர்த்துத்தான் தீர வேண்டும். சேர்க்காமல் ஒரு காலம் திமுக வென்றதே இல்லைங்க. அதிமுக தனித்து 2 தேர்தல் சட்டமன்றம் நாடாளுமன்ற 2 வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே அச்சப்படுகிற திமுக தான். திரு புகழேந்தி அவர்கள்ட்ட அதிமுகவும் பாமகவோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க, தேமுதிகவோட அபிஷியலா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இந்த 2 கட்சிகள் தான் பாஜகவோட போகும்னு பார்க்கப்பட்டது. இங்க அதிமுக பக்கம் பேசிட்டு இருக்காங்கன்றப்ப அதிமுக ஒரு மெகா கூட்டணி கட்டமைக்கு தானே பார்க்கணும். குட் ஈவினிங் டு தந்தி டிவி. ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். ஒரு காமெடியெலாம் இருக்குது, நிறையா சொல்கிறேன். அவர் அண்ணன் பேசும்போது ராத்திரியில் தேடுறாங்க, பகலில் தேடுறாங்கன்னாங்க. எப்போ தேடுறாங்களோ தெரியாது. 2 மணிகள் என்ன பண்ணாங்க, நேராக தேமுதிக கேப்டன் வீட்டுக்கு போனாங்க கூட்டணி பேசுகிறதுக்கு. ஆமாம், காருங்க, கூட்டணி பேசுகிறதுக்கு. இதே கட்சியோட கூட்டணி சென்ற தேர்தல் நேரத்தில் எப்படி நடந்தது தெரியுமா? தலைமை கழகத்துக்கு வா, ஓபிஎஸ் அண்ணன் வீட்டுக்கு வா, எடப்பாடி சார் வீட்டுக்கு வா, அதுக்கு பின்னாடி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வா, இழுத்தடிச்சு 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 அவர்களை வரவழைத்து அந்த பேச்சுவார்த்தைன்னு அசிங்கப்படுத்தி அவர்களை வெளியே அனுப்பிவிட்டு அதற்கு பின்னாலே உங்களுக்கு கூட்டணி இல்லை, முறிஞ்சதுன்னு சொன்ன பின்னாடி அருமைக்குரிய எனது அன்பு சகோதரர் சுதீஷ் பட்டாசு வெடித்து தேமுதிக அலுவலகத்துக்கு முன்னால் இந்த சாவகாசமே வேணாம், நல்லபடியாக விட்டாச்சு சட்டமன்ற தேர்தல். அந்த கூட்டணியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர், பாமகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஒரிஜினலாக கேபி முனுசாமி, அங்கே விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டு போன கேப்டன் கட்சியை தேடி நாடி வீட்டுக்கு போகின்ற சூழ்நிலை இன்றைய தினம் பழனிசாமிக்கு. நினைச்சு பாருங்க எப்படி இருந்தது. அதிமுக அலுவலகம் எப்படி தேடி வருவாங்க, அதுக்கு பின்னாடி மாண்புமிகு அம்மாவும் மற்றவர்களும் அதை முடிவு செய்வார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் போய் ஓபிஎஸ் என்கின்ற ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் அவர்கள் கூட்டணியை முடிவு செய்வார், அம்மா உத்தரவுக்கிணங்க. இப்படி இருந்த காட்சிகள் எல்லாம் மாறி 2 பேரும் போய், நான் தப்பாக சொல்ல, ஒன்றும் தப்பு இல்லை, பிரேமலதா விஜயகாந்த் என்கின்ற அந்த கட்சியினுடைய தலைவரை தேடி போனது வேற விஷயம், அது அரசியல். நீங்கள் கூட்டணிக்காக போகிறீங்க, அவர்களை போய் பார்த்தீர்கள். ஆனால் காலம் பதில் சொல்லிவிட்டது. எவர்களை அசிங்கப்படுத்தினார்களோ, எவர்களை காயப்படுத்தினார்களோ, எவர்களை தூக்கி எறிந்தார்களோ அவர்களை நாடி தேடி செல்கின்ற சூழ்நிலையை இன்றைய தினம் காலம் உருவாக்கி விட்டது எடப்பாடி அணிக்கு. அதுதான் போயிட்டு இருக்காருங்க. என்ன அவங்களும் பேசுறாங்கல்ல, அவங்க பேசாம இல்லையே, நாங்க கதை அடைச்சிட்டோம், அதிமுக வழி இல்லை, வாய்ப்பு இல்லை சொல்லலையே. யூ ஆர் கரெக்ட், தட் நான் ஒன்றும் அதை டினே பண்ணல. அது அவங்களுடைய பால் கோர்ட்டுக்கு வந்த பின்னாடி அவங்க தான் முடிவு பண்ணோம், வச்சுக்கிறதா வேணாமான்னு. போகவே மாட்டேன், அந்த கட்சியே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ நீங்கள் போகும்பொழுது சுற்றி சொன்னதையும் அங்கே இருக்க தேமுதிக தொண்டர்கள் சொன்னதையும் கவனிக்க மாட்டாங்க. சட்டமன்றத்தில் விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் ஏற்பட்ட சண்டைக்கு பிறகு ஒன்னா சேர்ந்தாங்க எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம். சார் நான் இல்லை, அதெல்லாம் வேற சார். இல்லை அது எப்படி வேறையாகும்? பட்டாசு வெடிச்சுட்டு இனிமே கொடுத்துட்டு எங்களுக்கு வேணான்னு சொன்ன கட்சி அப்புறமா சேர்றதா? தேமுதிக இனிமே வாழ்வே இல்லைன்னு ஜெயலலிதா சொன்னாங்க. நம்மால் அவர்களுக்கு ஏற்பட்ட உயர்வு எல்லாம் முடிந்து விட்டதுன்னாங்க. ஆமா, அதுக்கப்புறம் கூட்டணி வந்து எடப்பாடி அமைச்சார்ல, ஓபிஎஸ் தான் இருந்தார். சார் நான் அதை தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் தப்பாவே சொல்ல. ஓபிஎஸ் வீட்டுக்கு வாங்க, இபிஎஸ் வீட்டுக்கு வாங்கன்ற வார்த்தையும் நான் பயன்படுத்தினேன். ஆனா நீங்க அரசியல்ல அவங்கள பத்தி நான் பேசல சார், தேமுதிக பத்தி நான் பேசல. காசுடா, காசு பெரிய காசு புதைச்சிட்டா அருணா கயிறு அவுத்துட்டு தாண்டா புதைப்பான் அப்படின்னு சொன்ன மனுஷன் தானே கேப்டன். அந்த மரியாதை மக்கள் மத்தியில் இருக்குல்ல. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? துரத்துறீங்களா வெளியில போன்னு? ஒரு கட்சியை அவமானப்படுத்தினீர்களே. இப்ப அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு கூட்டணி. மணிகள் தேடிக்கொண்டு போயிருக்கிறார்கள். ரொம்ப மீன் பண்ணி பேசிட்டு இருக்க. மணிகள் 2 மணிகள் தேடிக்கொண்டு போயிருக்கிறார்கள். வேறு வழி யாரும் வரமாட்டேன்றாங்க. அதிமுக ஆபீஸ் வெறிச்சோடி கிடக்குது, ஒரு ஆள் கூட கிடையாது. இந்த சூழ்நிலை ஓபிஎஸ் இல்லன்றதால வந்த சூழ்நிலை சார் இது. கேட்போம் நான் திருக்குமார் அவர்கள்ட்ட. திருக்குமார், பாஜக வேட்பாளர் பட்டியலை தேசிய அளவில் வெளியிட்டிருக்கு. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் லிஸ்ட் பிரதமர்ல இருந்து மத்திய அமைச்சர்கள் வர, விஐபி கேண்டிடேட் வரைக்கும், நடிகர்கள் வரைக்கும் எல்லாரும் நிற்கக்கூடிய பட்டியல் வந்துருச்சு.
தமிழ்நாடே அவங்க பட்டியலில் இப்போ இல்லை. அப்போ தமிழ்நாடு இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லேயே இல்லையா? இல்லை சார், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவுடன் ஏற்கனவே இருந்த விசிக இன்னைக்கு கூட்டணியில் இன்னைக்கு பேச்சுவார்த்தைக்கு கலந்துக்கல. அந்த 3 சீட்டு பேசிகிட்டு இருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நோட்டீஸே இல்லாமல் மாறன்னு சொல்லிட்டு கலந்துக்காம விட்டார். அதுக்கப்புறம் பத்திரிக்கை பேட்டியில் சொல்கிறாரு. அதே போல் ஜவாஹிருல்லாவுக்கு ஒரு சீட்டு அவர் கேட்டிருக்காரு, அதுக்கு அவங்க பதில் சொல்லலை. மற்ற தேமுதிகவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சொல்லி இன்னும் ஒன்றும் ஃபைனலைஸ் ஆகலை. தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. அதே போல் நீங்கள் அதிமுக எடுத்துக்கங்க. அதிமுகவை நம்பி யாரும் போகிறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா அந்த நம்பிக்கையை அந்த நம்பிக்கையை எடப்பாடி அணியினர் எடப்பாடி அணியினர்னு சொல்கிறத விட எடப்பாடி மேலே நம்பிக்கை வரல அவங்களுக்கு. கேட்போம் ஏன் வரல அப்படின்னு சொன்னால், அவர் ஏற்கனவே அதிமுகவில் நடந்த ஏற்கனவே 4 பிரிவுகளாக இருக்கிறது. ஓபிஎஸ் ஒரு அணி, டிடிவி தினகரன், சசிகலா அம்மையார், அவர் நம்ம கோவையை சேர்ந்த பழனிசாமி, இப்படியெல்லாம் அது கேஸஸ் எல்லாம் போட்டு வச்சு அது ஒன்றும் இல்லாமல் ஆகி கடைசியில் இப்போ இன்றைக்கி வார்த்தையை நம்பி போய் சேர முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி அதிமுகவோடையும் இருந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கிடையில் மெயினாக இப்போது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டிங்கிறது நாடு பூரா பேசப்படுது. ஏன்னா அண்ணாமலையுடைய பிரச்சாரம் மிக கடுமையாக எதிர்பட்டிருக்கு. மோடி அலை தமிழ்நாட்டில் மிக கடுமையாக வீசிக்கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கூட 17,000 கோடிக்கு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால வட இந்தியாவில் பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய அந்த கவுபெல்ட்னு சொல்லக்கூடிய இடத்துல 90% நிச்சயமாக பாஜகவுக்கு வாக்கு அளிக்கப்படும். இன்றைக்கி இந்த சி நியூஸில் என்னுடைய கருத்து கணிப்பு என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் 377 சீட்டு இந்தியாவில் பாஜக பிடிக்கும் என்று ரொம்ப அறுதிட்டு சொல்லியிருக்கிறது. ஆகையினால பிரதமர் 400 சீட்டுன்னு வெஸ்ட் பெங்காலில் இன்றைக்கி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறார். ஆகையினால இது பெரிய ஒரு மாற்றம், புது வகையான ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்துது பாஜக. ஆனா தமிழ்நாட்டில் கூட்டணி நகராமே இருக்கும். ஏன்னா பாமக இன்னும் முடிவு சொல்லல. தேமுதிக அதிமுக பேசிட்டு இருக்காங்க. வந்திருக்கவங்க எல்லாம் ஒரு சீட்ல நின்ற கட்சிகள், தப்பா சொல்ல ஒரு சீட்ல நின்ற கட்சிகள் தான் இப்போ உங்க கூட்டணி. அப்படி என்றால் அதற்கு என்ன பொருள் என்று கேட்டீர்கள் என்றால், சைக்கலாஜிக்கலா அதுக்கு பொருள் என்ன என்று சொன்னால், ஆளுங்கட்சி மீது நிறைய ஆன்டி இன்கம்பரன்சி இருக்கு என்றுதான் பொருள். அந்த கட்சி ஜெயித்துரும் நினைச்சா அப்பவே எல்லாருமே சேர்ந்திருப்பாங்க. அந்த கட்சிக்கு பல்வேறு வகையில் சட்டம் ஒழுங்கு, அதுபோல் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள், அப்புறம் மதுபான அவங்க 2014 தேர்தலில் மதுக்கடையை ஒழிச்சிருவோம், நிறுத்திடுவோம், மது விலக்கை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. 2016 இல்லை, அப்போ தேர்தல் அறிக்கையில் போட்டிருந்தாங்க. அடுத்த தேர்தலில் அதை எடுத்துட்டாங்க, அது போடலை. அதனால் இது கண்டினியூ ஆக போது அது ஒரு அதிருப்தி. ஏன்னா மதுவால் இன்னைக்கு ஒரு ஆண்டுக்கு பல இளம் பெண்கள் விதவையாகி கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த சூழ்நிலை தமிழ்நாட்டில் அது மதுக்கடை உலகம் பூரா இருக்கா இல்லையான்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறது. ஆனால் நாம் அதை எப்படி அந்த மதுவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாத ஜனங்கள் பாமர மக்களாக இருக்காங்க. அவங்கெல்லாம் 50 வயசு 52 வயசில் இறந்து போயிடுறாங்க. அதை இந்த அரசாங்கம் கனிமொழி அம்மையார் முன்னால் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள்ல எல்லாம் பேசுவாங்க. அது பெரிய மாநிலம் இல்லையா, அதனால டாப்ல இருக்கலாம். ஆகையினால எந்த மாநிலமா இருந்தாலும் சார், எந்த மாநிலமா இருந்தாலும் பாஜக தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி வந்தா மதுக்கடை இருக்காது சார். ஒரு சிறிய குறுக்கீடு மட்டும் திரு சரவணன். இல்ல ஆன்டி இன்கம்பன்சி இங்க இருக்குன்றாரு. அப்ப இந்தியா முழுக்க 10 வருடங்களாக எப்படிப்பட்ட ஒரு பேர் அலை வீச வேண்டும்? அப்ப அந்த அலை தான் வீசுகிறதா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தேன் குரோனி கேபிட்டலிசம்க்கு. அதை விட முக்கியமா இப்போ ஒரு பட்டியல் அறிவிச்சிருக்காங்க. அதுல பாஜக, அதாவது திமுக செய்த பிரச்சாரத்திற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறது. இவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய அந்த பாஜகவுடைய அந்த லிஸ்ட், அதுல இவர்களுக்கு இத்தனை சதவீதம் கொடுத்திருக்கோம், இந்த சமூகத்துக்கு இத்தனை சதவீதம் கொடுத்திருக்கோம்னு சொல்லி லிஸ்ட் போட்டிருக்காங்க. இது
திமுக எடுத்துக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சமூக நீதி போராட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் சொல்லி சொன்னோம். திரு ராகுல் காந்தி அவர்களும் எல்லா இடத்துலயும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், அந்த இட ஒதுக்கீடு உயர்த்த வேண்டும், அந்த சீலிங் 50% மேல உயர்த்த வேண்டும் என்று சொல்லி பேசிக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு பாஜக அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து பயந்து போய் அந்த பயத்தின் காரணமாக இதுவரை இல்லாத வகையில இந்த பட்டியலின மக்களுக்கு இத்தனை சதவீதம், பழங்குடியின மக்களுக்கு இத்தனை சதவீதம், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இத்தனை சதவீதம் சீட்டுகளை ஒதுக்கி இருக்கிறோம் என்று பட்டியல் போட்டிருக்கிறார்கள். இதுல இருந்தே தெரிகிறது இந்த தேர்தலில் எந்த அஜெண்டா ஒர்க் ஆக போகிறது, யாருடைய அஜெண்டா ஒர்க் ஆக போகிறது பார்ப்போம். 3 ஆண்டுகளுக்கு ஆன்டி இன்கம்பன்சினா 10 ஆண்டுகள் மத்திய அரசுக்கு எவ்வளவு எதிர்ப்பு இருக்கணும் சார்? 2014 272 சீட்டு சார் பாஜக, 2019 303, இப்போ 400, 282 303. இப்போ வரக்கூடிய தேர்தலில் 400 சீட்டு, 375 சீட்டு கண்டிப்பா வரும் சார். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தேர்தல் முடிந்து நாம எல்லாம் விவாதம் பண்ணுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டர்லைன் பண்ணி நான் சொல்றேன். ரெண்டாவது நடையில் ஒரு தகவல் சொல்லி நான் அதான் சொல்றேன். அவருக்கு சரவணன் சொல்றதுக்காக நான் ஒன்னே முடிச்சிடறேன். ஒரு 10 செகண்ட் தான், 10 செகண்ட் தான் சார். பிரசாந்த் கிஷோர் என்னைக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்க, ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத இந்தியா கூட்டணி எடுத்தது மிகப்பெரிய தவறு, அது பெரிய பின்னடைவை சொல்லியிருக்கிறார். சரவணனுக்கு நான் பதில் சொல்கிறேன். அந்த திமுக எடுத்த பிரச்சாரத்திற்கும் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி எடுத்திருக்க பிரச்சாரத்துக்கும் பயந்து இன்னைக்கு பாஜக வந்து இப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட வெளியிட்டு இருக்காங்க. இதுவே மிகப்பெரிய வெற்றி, சமூக நீதிக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி. இது டோட்டலா உங்களுக்கு பதில் கொடுத்திருக்கே தவிர அது டோட்டலா இந்தியா கூட்டணி பின்னடைவு சொல்லியிருக்கிறார். உங்களுடைய ஆளு சார், அவர் சொன்னா என்ன சொல்லலாம் என்ன நடக்குமா? அவர் சொல்றது என்ன? அவர் ஒரு ஊகம். கேப்போ திரு இதாயதுல்லா அவர்கள்ட்ட இங்க மட்டும் இல்லை, இப்போ நீங்க உத்தரப்பிரதேசத்தை சொல்றீங்க, மற்ற மாநிலங்கள்லாம் சொல்றீங்க, சில இடங்கள்ல மட்டும்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. காங்கிரஸ் மேற்கு வங்கத்தில் பேச்சுவார்த்தை நடக்குது, தமிழ்நாட்டில் பேச்சுவார்த்தை நடக்குது, பீகாரில் பேச்சுவார்த்தை நடக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் இன்னும் காங்கிரஸ் பெரிய போக்கோடு நடந்து கொள்வது தான் இந்த சீட் இன்னும் முடிவாகாத காரணமா? அதாவது பெரிய நன்னியும் காங்கிரஸையும் அப்பப்போ நீங்கள் எல்லாரும் மக்கள் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் உடன்பாடு ஏற்பட்டுச்சு, நல்லா தெரியும். 18 சீட்டு காங்கிரஸுக்கு, 18 சீட்டு உத்தவ் தாக்கரே, 10 சீட்டு சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி 5 மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சியோட எங்களுடைய கூட்டணி பேச்சு முடிஞ்சு போச்சு, ரொம்ப தெளிவாக இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் எங்களுக்கு எத்தனை சீட்டு, அகிலேஷ் யாதவுக்கு எத்தனை சீட்டுன்னு முடிவாகி போயிடுச்சு. அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் எங்களுக்குள்ள சீட்டு பெரிய மாநிலங்களில் பூரா முடிவாயிடுச்சு, பீகார்லேயும் முடிவாயிடுச்சு. இப்படி இங்கேயும் வந்து உங்களுக்கு முடிவை நோக்கி போகுது. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ அவங்க அனௌன்ஸ் பண்ண 195 பேர் பாஜக அனௌன்ஸ் பண்ணது எல்லாமே பெரும்பாலும் முன்னாள் எம்பிக்கள். அவருடைய தொகுதியில் ஒரு சில இடங்களில் மட்டும் தொகுதி மாறுது. சுஷ்மா ஸ்வராஜ் மகளுக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு கொடுத்தா ஜெயிக்க முடியும்னு பார்த்து கொஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா டெல்லியில் 7 இடங்களும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி தான் வரப்போகுது. ஏன்னா இந்த 2 ஓட்டையும் கூட்டினீங்கன்னா பாஜக பக்கத்திலே நிற்க முடியாது. 20-25 போன முறை 50% மேல டெல்லியில் பிஜேபி போன முறை நான் சொல்றது கூட்டணி இல்லை, நான் சொல்றது கூட்டணி 52%. இன்னைக்கு கூட்டணி என்னாச்சு அதை யோசிச்சு பாருங்க. அதனால சட்டமன்ற தேர்தலையும் நீங்க கணக்கு போட்டு பாருங்க. இப்ப ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இன்னைக்கு இந்தியா முழுக்கும் இந்தியா கூட்டணி கடந்த வருஷம் கடந்த தேர்தலில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மார்ச் இறுதியில் தான் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தொகுதியாக அறிவிக்கப்பட்டது. இன்னைக்கு அப்படி இல்லை, பிப்ரவரி மாதம் இறுதியிலேயே ஒரு தொகுதி 2 தொகுதி முடிஞ்சிருச்சு. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் பெரும்பாலும் முடிஞ்சிடும். ஒரு மாதம் முன்னால் இன்னைக்கு இங்கே வந்து திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி இன்னைக்கு முன்னோக்கி போய்கிட்டு இருக்குது. ஆனால் ஆளை தேடிக்கிட்டு இருக்கோம். அழகாக சொன்னார் இப்போ நம்முடைய நம்ம புகழேந்தி அருமையாக சொன்னார். அன்னைக்கு நிலைமை பாருங்க, அதிமுக 2 கோடி தொண்டர் இருக்கிறதாக மணிகண்டன் சொல்றாரு. நான் கேட்குறேன், 2 கோடி தொண்டரில் ஒரு வீட்டுக்கு 2 பேர் ஓட்டு போட்டாலும் 4 கோடி ஓட்டு வாங்கி இன்னைக்கு ஆட்சியில் யார் இருந்திருக்கணும்? அதிமுக இருந்திருக்கணும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு இலவு காத்த கிளி மாதிரி அவர் வருவாரா இவர் வருவாரான்னு அதிமுகவும் பாஜகவும் நின்றுக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். வந்த ஆளுகளையும் சேர்க்காம அமமுகவையும்
நம்முடைய ஒருத்தர் ஓபிஎஸ் அவருடைய கட்சியை சேர்க்காம பாஜக அது ஒரு இலவு காத்த கிளியா? அதிமுக வந்து விழுகுமா, நம்முடைய இதில் விழுகுமான்னு அது பார்த்துக்கிட்டு இருக்கு. இல்ல அதிமுக ஒண்ணுமே இல்லைன்னா பாஜக வந்து கதவை ஏன் திறந்து வச்சிருக்கணும்? அதிமுக ஒரு மேஜர் ஃபேக்டர் சார். சரி, கதவை திறந்து வச்சிருக்கணும் அமித்ஷா சொல்றாரு. அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன், ரெண்டு பேருமே இவங்க மட்டும் என்ன கதவை மூடியா வச்சிருக்காங்க? இப்பதான் ஆளுகளே நியமிச்சிருக்காங்க யார் யார் இருட்டுல பேசணும், யார் யார் பகல்ல பேசணும்னு சொல்லி. இப்பதான் சார் பிஜேபி ஆளுகள் நியமிச்சிருக்காங்க. அதிமுக அதாவது கொஞ்சம் முன்னால நியமிச்சிருச்சு. பார்த்தாங்க அதிமுக கதவை திறந்ததுனால நம்மளும் திறப்போம், அவங்க திறக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மோசடி வித்தை எதுவுமே இங்கே நடக்காது. காரணம் என்னன்னு சொன்னால் 17,000 கோடி அனௌன்ஸ் பண்ணதாக அவர் சொன்னார் இல்லையா, அந்த எல்லா திட்டமுமே இப்போ அடிக்கல் நாட்டுறது. எப்படி எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்டினாங்கல்ல, அது மாதிரி இனி வர வேண்டியது. சரி, ஏற்கனவே ஏதாவது தமிழ்நாட்டுக்கு பாஜக செஞ்சிச்சுன்னா ஒன்றும் இல்லை. நமக்கு வர வேண்டிய 50,000 கோடி நிதியை குறைச்சிருக்காங்க. நேற்று கூட செல்வி மம்தா பானர்ஜி வந்து திரு மோடி அவர்களை சந்திச்சு 1,18,000 கோடி மேற்கு வங்காளத்துக்கு பாக்கி இருக்கு கேட்டுருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, தமிழர்களுக்கு விரோதி, தமிழ்நாட்டுக்கு விரோதி, தமிழ் மக்களுக்கு விரோதியா இருக்கக்கூடிய பாஜக இன்னைக்கு ஒரு எத்தனை கட்சி கூட்டணி சேர்த்தாலும் சிங்கிள் டிஜிட்டுக்கு மேல போக முடியாது. இதுதான் பாஜகவுடைய நிலைமை. நான் சொல்றது அதனாலதான் அதிமுக வருமானு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது தோத்தாலும் ஒரு மரியாதையா தோக்கணும். நான் சொல்றேன் 40 தொகுதிகளையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி முழுமையான வெற்றி பெறுகிறது. 40 தொகுதியில திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்றாங்க. அதிமுகவை தேடி யாரும் வரலன்னு எல்லாருடைய பார்வை வைக்கிறாங்க. எந்த கட்சி சொல்லணும்னா 4%, 5% என்று வாக்கு வங்கியில் உள்ள கட்சிகள் இந்த மாதிரி சொல்வது இயல்புதான். தமிழ்நாட்டில் யார் தலைமையில் அந்த கூட்டணி அமைகிறது என்று பார்க்கணுங்க. ஒன்று அதிமுக, ஒன்று திமுக தான் அமைகிறது. என்ன காரணம்? இந்த இரண்டு கட்சிகளுக்கு அந்த மிகப்பெரிய வாக்கு வங்கி உண்டு, இரட்டை இலக்கத்துல வாக்கு வங்கி உண்டு. ஒரே இந்த தேர்தல் பார்லிமெண்ட் தேர்தல் ராகுல் காந்திக்கான தேர்தல், காங்கிரசுக்கான தேர்தல். அதன் மூலமாக திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறது. இந்த நாடாளுமன்ற ராகுல் காந்தி தமிழக மக்கள் காங்கிரசுக்காகவும் திமுகவும் தான் வாக்களிப்பாங்க. ஆனா ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் கோரிக்கை வைத்து பிரதமரை முன்வைத்து தேர்தல் சந்திச்சு வெற்றி பெற்று 37 பேர் அனுப்பி என்ன நடந்தது தமிழ்நாட்டிலீங்க? ஒன்றுமே நடக்கல. இப்போ ஆட்சி நிறைவாகின்ற நேரங்கள்ல ஒவ்வொரு எம்பிகளை பத்தி மக்கள் எப்படி பேசுறான்னு பாருங்க. எந்த எம்பிகளும் ஊருக்கே வரல, எந்த எம்பிகள் மக்களுக்கு ஒண்ணுமே சிறப்பாக தயவு முதல்ல 37 பேர் அனுப்பிச்சு என்ன பண்ணாங்க அத சொல்லுங்க. வெறுமனே 30 பேர் அனுப்பிச்சு எந்த பயனும் இல்ல. தமிழ்நாட்டு காவிரி பிரச்சனையில அதிமுக பாராளுமன்றத்தை முடக்கியது. அம்மா இருக்கிற போது 97 வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்தது. நீங்க மதவாதம் பத்தி பேசுறீங்க, ஜாதி வாரி கணக்கு பேசுறீங்க. இவையெல்லாம் எப்ப பேசுறீங்க? இத்தனை ஆண்டு காலம் நாட்டை ஆண்டு காங்கிரஸ் இதை ஏன் பண்ணல? ஜாதி வாரி கணக்கு ஏன் பண்ணல? திமுக ஏன் பண்ணல? நீட்டை கொண்டு வந்து காங்கிரஸ் திமுக பேசிட்டு காங்கிரஸ் கட்சி கடந்த காலத்தில் எவ்வளவு போட்டியிட்டது, காங்கிரஸ் தேய்ந்து கொண்டே வருகிறது. என்ன பாருங்க, காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சி கடந்த காலத்தில் எப்படி இருந்தது, ஒவ்வொரு தேர்தலின் போதும் அவருடைய நிலைமை என்ன பார்த்துட்டே வாங்க. பல உங்களுடைய நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் கட்சியுடைய வளர்ச்சி என்ன, எல்லாம் காணாம போச்சு. 80% நாங்க ஜெயிச்சிருக்கோம் இந்த இடத்துல. நீங்க எப்படி ஜெயிக்கிறீங்க? காங்கிரஸ்க்கு என்று ஒரு சுயமே இல்ல, ஒரு தலைவரே உருப்படியா இல்ல. அதாவது காங்கிரஸ் கட்சி கடந்த காலத்தில் இருந்த போது எஸ்ஆர்பி இருந்து எல்லாம் பார்த்தோம், மிக வலிமையாக இருந்தது. இப்ப காணாம போச்சு. அதிமுக அப்படி அல்ல சார். அம்மா இல்லாத காலத்தில் கூட இன்றைக்கும் தொண்டர்கள் வெளியே போல உறுதியோடு வலிமையா இருக்கு. இந்த மாதிரி அதிமுக காங்கிரஸ் சொல்லுமா? மதவாதம் பேசுறீங்க இல்ல, ஒரே நிமிஷம். மதவாதம் திமுக பேசுறாங்க. மதவாதம் எப்ப வந்தது பாஜக? அப்ப அந்த மதவாதம் உள்ள கட்சியோடு ஏன் கூட்ட வச்சு வந்துட்டுல? 99 வாஜ்பாயை நல்லவர் ஏன் சொன்னீங்க? மோடியை நான் வல்லவர் ஏன் சொன்னீங்க?
ஈரோட்ல ஒரு 20% வாக்கு கூட உங்களால வாங்க முடியல. இதுதான் உங்க நிலைமை இன்னைக்கு. சார் நீங்க காங்கிரஸ் கட்சி தேசிய கட்சி நிலைமை பாருங்க. BJP யோட ஒவ்வொரு மாநில கட்சியிலும் போய் கெஞ்சி கூத்தார் நிலைமை காங்கிரஸுக்கு ஏன் வந்தது? எங்க நீங்க இந்த மாதிரி பேசி பேசி காங்கிரஸ் கட்சி ப்ளீஸ் ப்ளீஸ் கெஜ்ரிவால் எப்ப வந்தாரு? அங்க போய் அழைச்சிக்கிறீங்க. இப்ப காங்கிரஸ் கட்சி மாநில கட்சியில மண்டியில ஏன் வந்தது? கேப்போம். காங்கிரஸ் கட்சியுடைய நிலை என்பது இன்னைக்கு கேள்விக்கு தான் போச்சு. நீங்க அடுத்த கட்சி விமர்சிக்க அருகதை இல்லைங்க. முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பை கடந்த 60 ஆண்டுகள்ல காங்கிரஸ் கட்சி ஏன் பேசல? தமிழ்நாட்டில் கோவை ராமதாஸ் எல்லாமே சொன்னாங்களே, ஏன் பேசல? சார் வாழப்பாடி ராமமூர்த்தி கடந்த நாள் பேசினாரா? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி 2021 மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இல்லையா? திமுக சொல்லுச்சா? திமுக நெருக்கடியான நிலையில் சொல்றாங்க. இப்போ கேப்போம். திரு சரவணன், அதிமுக முந்தைய காலகட்டங்களில் தனித்தே நின்று இருக்கிறது. இப்ப யாருமே வரலைனால உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு பாக்குறாங்க சார். 2014 என்ன நடந்ததோ 2014 பாத்தீங்க அப்படின்னா திமுக அப்பொழுது யாருடைய கூட்டணியிலையும் இல்ல. தமிழ்நாட்டுடைய மக்கள் வந்து எப்பவுமே எப்படின்னா சட்டசபை பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை எப்பவுமே வந்து ஒரு தேசிய நீரோட்டத்தோடு அங்க இருக்கக்கூடிய அந்த அரசியலை பிரதிபலிக்கும் வகையில வந்து இங்க வந்து ஒரு வாக்குறுதி வைத்தால்தான் வந்து அது வந்து இங்க வந்து வெற்றி பெறும், அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். 2014 வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து மோடியா லேடியா என்று கேட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் வந்து அப்படியே 40 தொகுதிகளையுமே வந்து அள்ளி கொடுத்தார்கள். அதே தான் இப்பயும் 2024 அதே கதை தான். மோடி வேண்டாம் என்று தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதோ முடிவு செய்து விட்டார்கள். இப்ப நாங்க வந்து இப்ப ஒரே கேள்வி, அதிமுகவுக்கு ஒரே கேள்விதான், யாரை ஆதரிப்பீங்க அப்படின்னா அதுக்கு பதிலே கிடையாது. அவங்க யாரை ஆதரிப்பாங்கன்னா மாநில நலனை காக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஆதரிப்போம் அப்படின்னா சார் அது யாராவது ஒண்ணு காங்கிரஸா இருக்க முடியும், இல்ல பிஜேபியா தானே இருக்க முடியும். இத வந்து இது 2 கட்சிகளை தவிர வேற ஏதாவது ஒரு கட்சி வந்துருமா? வர முடியுமா? தேசிய அளவுல முடியாது. அப்ப யாரை ஏமாற்றுகிற வேலை இந்த வாய்ப்பூச்சி? ஒரு ஏமாற்றம் ஏமாத்தலைங்க. யாரை ஏமாத்த போறாங்க? நாளைக்கு 40 அதிமுக வென்றால் திமுக வேலை இல்ல. நிறுத்துங்க. பேசும்போது கொஞ்சம் பொறுமையா இருங்க. சோ என்ன இதுதான் அவர்கள் வந்து ஒரு திக்கு தெரியாத காட்டுல இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல அவங்களுக்கு. அவர்களுடைய நிலைமையை வந்து அண்ணன் வந்து அழகா எடுத்து சொன்னாரு. அவர் திருப்பி சொல்லுவாரு. இப்போ பாஜகவை பொறுத்தவரை என்னன்னா தோல்வி பயம் அவங்க முகத்தில் தெரிகிறது. அந்த தோல்வி பயம்தான் கோபமாக வெளிவருகிறதுன்னு சொல்லி தமிழ்நாட்டுடைய முதல்வர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். எதனால இந்த தோல்வி பயம் அப்படின்னா இவங்க வந்து இடியை வச்சு மிரட்டினாங்க, சிபிஐ வச்சு மிரட்டினாங்க, ஐடி டிபார்ட்மெண்ட் வச்சு மிரட்டினாங்க. எந்த மிரட்டலுக்கும் இந்த எதிர்கட்சிகள் அடிபணியவில்லை. எல்லா இடத்துலயுமே ஒரு வலிமையான கூட்டணி உருவாகி இருக்கிறது. எங்க இருந்து 400 சீட்டு ஜெயிக்கிறது? 200 சீட்டுக்கு மேல ஜெயிக்கிறது. ஒரே நிமிஷம் இருங்க, முடிச்சிடுறேன். ஏன்னா இப்போ தென்னிந்தியாவுல பாஜகவிற்கு கடந்த முறை கர்நாடகால 25 சீட்டு ஜெயிச்சாங்க. அதுதான் அவங்களுடைய பிகஸ்ட் விக்டரி போன தடவை. இந்த தடவை ஜெயிக்க முடியுமா? 25 சீட்டு. மகாராஷ்டிரா 42 சீட்டு ஜெயிச்சாங்க. அங்க எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டு எல்லாரையும் மிக ஒரு அன்எத்திக்கலா ஒரு ஆட்சியை வைத்து விட்டு அங்க எப்படி ஜெயிக்க முடியும்? ஈடி குற்றவாளி தான் அங்க வந்து பைனான்ஸ் மினிஸ்டர். அதே போல பீகார்ல எப்படி ஜெயிக்க முடியும்? அவரை திட்டிட்டு மேடையில வச்சுக்கிட்டு வந்து 10 ஆண்டுகள் இன்னைக்கு பேசியிருக்காங்க. மேடையில வச்சுக்கிட்டு அவரை 10 ஆண்டுகள் ஊழல் ஆட்சி நடந்ததுன்னு சொல்லி நிதிஷ்குமாரை மேடையில் வைத்துக் கொண்டு பிரதமர் திட்டி இருக்கிறார். அப்புறம் அந்த கூட்டணி பீகார்ல ஜெயிக்கும் எப்படி ஜெயிக்கும்? இன்னொரு சின்ன கருத்து சொல்லிடுறேன். என்னன்னா பிரதமர் வந்து எல்லா இடத்துலயும் பாவம் போய் ஒரே கதையை பேசிக்கிட்டே இருக்காரு. தமிழ்நாட்டுல வந்தா என்ன சொல்றாரு? தமிழ்நாடு அரசு ஸ்டிக்கர் ஒட்டுகிறதுன்றாரு. வெஸ்ட் பெங்கால்ல போய் வேற ஏதாவது வித்தியாசமா பேசுவார்னு பார்த்தா வெஸ்ட் பெங்கால்ல போய் அதேதான் பேசுறாரு. வெஸ்ட் பெங்கால் அரசு ஸ்டிக்கர் ஒட்டுது அப்படின்றாரு. ஐயா, எல்லா இடத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுறது நீங்க. மாநில அரசுடைய பணத்தை கபலீகரம் செய்துவிட்டு அவர்களுக்கு பணமே கொடுக்காமல் அவர்களை வஞ்சிப்பது நீங்க. சரி கேப்ப. நான் திரு புகழேந்தி அவர்கள்ட்ட இந்த முறை பிரதமர் வர்றப்போ கூட்டணி உறுதியாயிருமா? இன்னும் ஓபிஎஸ் எங்க, தினகரன் எங்க, பாஜக கூட்டணி தான் இருக்காங்களா? உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா? எல்லா கேள்வியும் இன்னும் அப்படியே தானே இருக்கு. ஒரு நேரத்தில் சேர்த்து வைத்த ஒரு காரணத்திற்காக முக்கியமாக அந்த அன்னைக்கு ஆட்சி போயிருக்கும். ஏன்னா
அருமைக்குரிய நண்பர்கள் சரவணன் சாராகட்டும் அண்ணனாகட்டும் இங்கே உட்காந்துருக்காங்க. 99 சீட்டு திமுக கூட்டணி. 18 நான் இருந்த தினகரனோடு கூட இருந்த பொழுது இருந்தது. 117 ஆட்சி போயிருக்கோம். அந்த நேரத்தில் ஓபிஎஸ் அண்ணன் வெளியிலிருந்து தர்மயுத்தம் பண்ணாங்க. 11 சீட் இருந்துச்சு. கூட்டு உள்ளே வரவழைச்சி ஒரு மெர்ஜரை ஏற்படுத்தி பாரதிய ஜனதா கொடுத்தது. யாருக்கும் பின்னாடி முதுகில் குத்துனவர் இல்லை ஓபிஎஸ் அண்ணன். அதை அவர் செய்கிற காலியமும் இல்லை. ஆகவே அவரை ஆதரித்து நிற்கிறார்கள். நீங்கள் சொல்லுவது போல இப்பொழுது பிரதமர் வரும்பொழுது ஒரு நிலைப்பாட்டை எட்ட வேண்டும் என்று நினைக்கிறோம். அது என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். 1. 2வது, நாங்கள் 35 வருவாய் மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணத்தை முடித்து தேர்தல் களத்தை சந்திக்க அவர் வேண்டிய ஏற்பாடுகளை செய்து பூத் கமிட்டி கூட அவரே இருந்து எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வந்துட்டார். ஆகவே தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி பாரத பிரதமர் வந்து போன பின்னால் அது என்ன நடக்கும் என்பதை நான் சொல்ல முடியும். ஓகே, நான் கேட்குறேன் திரு குமார். இன்னும் வந்து ஓபிஎஸ்க்கு சரியான இடம் கொடுக்கல, தினகரன் வந்து இருக்காரா இல்லையான்னு தெரியல. தமிழ்நாட்டில் இன்னும் குழப்பத்தில் இருக்கோ பாஜக? சார், ஓபிஎஸ்ஸை பொறுத்தவரையில் சகோதரர் புகழேந்தி சொன்னது போல் 2017 அந்த அம்மையார் இறந்ததுக்கு பிறகு பாஜகவினுடைய தலையீடு இல்லை என்று சொன்னால் இந்த ஆட்சி அப்போவே சுக்குநூறாக போயிருக்கும். அதிமுகங்கிற கட்சி ஆட்சியே இருந்திருக்கிறார். இது எல்லாரும் அறிந்த விஷயம். இப்பொழுது திரும்ப இப்போ என்ன நிலைமை என்னன்னு சொன்னால், அவருக்கு அன்றைக்கி மோடி, வெங்கையா நாயுடு மற்றும் அன்னைக்கு இருந்த ஆளுநர் இவர்கள் எல்லாம் சேர்ந்து அவரை ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, அந்த ஆட்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அப்படி சொன்னதுனால அது நடந்தது. இப்போ அந்த வாக்குறுதியிலிருந்து பின்வாங்க மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிரதமர் மோடி அவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்க்கணுங்கிறது அவங்களுடைய திட்டமாக இருந்தது. அது நடைபெறவில்லை என்று சொன்னால் ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்டை கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன்னா பூத் கமிட்டி 65,000 பூத் கமிட்டின்னு நினைக்கிறேன், என் ஞாபகம் சரியாக இருந்தால் தமிழ்நாடு பூரா கிட்டத்தட்ட ஒரு 65,000 பூத் கமிட்டி இருக்கிறது. அதற்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்படுவதற்கு தினகரன் இருக்கிறார், சசிகலா அம்மையார் இருக்கிறார். எல்லாம் அவங்க போடுற ஆளுங்கள்லாம் அதிமுகவில் ஏற்கனவே அவங்க போட்டவங்க. அது தவிர ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இவங்களெல்லாம் ஈடுபடுத்தி ஒரு கூட்டணியை உருவாக்குவாங்க. வேற ஆல்டர்னேட்டிவ் பண்ணித்தான் ஆகணும். அரசியல் கட்சியில் நிரந்தர பகையும் கிடையாது, நிரந்தர நட்பும் கிடையாது என்பது திரும்பியும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கிறது. அதே போல திமுகவிற்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது என்பதுதான் உண்மை. திமுகவுக்கும் அதிருப்தி இருக்கிறது, அதிமுகவுக்கும் அதிருப்தி இருக்கிறது. இந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு புது வகையான லஞ்ச லாவணியத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நேர்மையான ஆட்சி, ஒரு நாட்டை முன்னேற்றக்கூடிய ஆட்சி இந்தியாவுக்கு தேவை, தமிழ்நாட்டுக்கும் தேவை அப்படி என்று நினைக்கிறார்கள். அதனால இந்த தேர்தல் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். பாஜக பேசக்கூடாது. இன்றைய சூழ்நிலையில் யார் வெற்றி பெறுவா? அதாவது இந்தியா கூட்டணி 55 60 விழுக்காடு வாக்களில் நிச்சயமாக வெற்றி பெறும். 55 60 விழுக்காடு. ஏன்னா எங்களோட மக்கள் நீதி மையமும் சேர்ந்து இருக்கு. எங்க கூட்டணி மேலும் வலுப்பட்டிருக்க ஒழிய அங்க வந்து ரெண்டு கட்சி பிரிஞ்சு போச்சு. இல்ல, மத்திய மாநில அரசுகளின் மக்கள் விரோத போக்கை எதிர்த்து தமிழ்நாட்டு மக்கள் அதிமுக வாக்களிப்பார்கள். அதிமுக 40 இடங்களில் வெல்லும். இந்திய அரசியலை தீர்மானிக்க சக்தியாக எடப்பாடியார் விளங்குவார். இந்த கூட்டணி வந்து வெல்லக்கூடிய கூட்டணி. பாஜக 200 தொகுதிகளுக்கு மேல இந்த தேர்தலில் வெல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இந்த தேர்தலில் பாஜகவுடைய மதவாதமும் ஊழலும் மண்ணைக்கவும். சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசும் திமுகவும் 38 இடங்களில் வெற்றி பெற்ற பொழுது பல லட்சம் வித்தியாசத்தில் ஒரே இடத்தில் தேனியை வெற்றி பெற செய்து சரித்திரம் படைத்த ஓபிஎஸ் நிச்சயமாக அவர் தலைமையில் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்போம், வெற்றி பெறுவோம் என்பதை தந்திக்கு பதிவு செய்கிறேன். ஓகே, இறுதி கருத்து குமார், ஒரே வரி. அதாவது காங்கிரஸ் 40 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்து செய்ததை விட 100 மடங்கு 10 ஆண்டுகளிலே பாஜக செய்திருக்கிறது. இந்த வெற்றிக்கு பாஜக திரும்ப வெற்றி பெறுவதற்கு 2 காரணங்கள். ஒரு காரணம் திரு உதயநிதி அவர்கள், இன்னொரு காரணம் ராகுல் காந்தி. இந்த 2 பேர் ஆலையும் மோடிக்கு 50% வெற்றி தன்னால வந்துரும். ஓகே, கூட்டணி எப்போது உறுதியாகும் பொறுத்து பார்க்கலாம். அதில் பங்குண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சியோடு